ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ஆன்மீக அனுபவங்களும் கடவுள் காட்சியும். அத்தியாயம் 11. சில தென்னிந்திய யோகிகளின் அனுபவங்கள். நாயன்மார்கள் சித்தர்களின் யோக அனுபவங்கள். நமது பரந்த தேசத்தின் தென்பகுதி கவிதையும் பக்தியும் நிறைந்ததாகும். அந்த பிரதேசத்தில் உள்ள மலைப்பகுதிகள், குளிர்ந்த இனிமையான சோலைகள், மடங்கள், மடாலயங்கள், குளங்கள் மற்றும் நதிக்கரைகளில் அமைந்துள்ள ஆலயங்கள், விண்ணை முட்டும் கோபுரங்கள் ஆகியவை எல்லாம் கவிஞர்களையும் ஞானிகளையும் பரவசப்படுத்தியுள்ளது. புராண காலத்திற்கு பின் வட இந்தியாவில் புத்த மதம் தலைத்திருந்தது போல தென்னிந்தியாவில் பழந்தமிழர்களுடைய ஜைன மதம் மேலோங்கி இருந்தது. பழந்தமிழ் இலக்கியத்தை ஜைனர்கள் செழுமைப்படுத்தினர். தவிர அவர்கள் தென்னிந்தியாவில் ராஜ்ய பாரதத்திலும் பக்தி மார்க்கத்திலும் செல்வாக்கு பெற்றிருந்தனர். தென்னிந்தியர்களுக்கு அவர்கள் அளித்த சைவ உணவு பரிசு என்றென்றும் நன்றியுடன் பாராட்டக்கூடியதாகும். 5ஆம் நூற்றாண்டு வரை ஜைனரின் மேலாதிக்கத்தில் தமிழர்கள் வாழ்வின் துக்கமயமான போக்கின் தாக்கத்தில் இருந்தனர். மன அமைதிக்காக துறவு, உலகத்தை வெறுத்தல், கடும் தவம் ஆகியவற்றால் நாட்டம் செலுத்தினர். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தென்னிந்தியாவில் ஆங்காங்கு தோன்றிய 63 நாயன்மார்கள் தங்கள் வாழ்க்கை முறையினால் முக்தி அடைவதற்காக வாழ்க்கையில் ஒரு புதிய மார்க்கத்தை காட்டினர். அவர்கள் அந்தணர்கள், சத்திரியர்கள், விவசாயி, வேடர்கள் என்ற சமுதாயத்தின் பல தரப்பிலிருந்து தோன்றினர். அவர்களில் பெண் துறவியரும் இருந்தனர். அவர்களது பரந்து விரிந்த சமரசமான கருத்துக்கள் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினருடைய வரவேற்பையும் பெற்றது. அவர்களுக்கு தங்கமும் செங்கல்லும் ஒன்றாக தெரிந்தன. அவர்கள் முக்தியை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. ஆனால் மக்கள் சமுதாயம் முக்தி அடைய வேண்டும் என்று அவர்கள் பெரிதும் விரும்பினர். குடும்பத்திலிருந்தோ சமூகத்திலிருந்தோ எங்கும் வெளியே செல்ல தேவையில்லை, பற்றற்ற முறையில் கடமைகளை செய்தாலே போதும் என்று அவர்கள் தங்களது வாழ்வின் மூலமாகவே உலகோருக்கு உணர்த்தினர். சிவ தொண்டு. இறைவனை நீங்கள் எந்த பெயரிட்டு அழைத்தாலும் சரிதான். அவர்கள் சிவன் என்று அழைத்தனர். ஏதாவது ஒரு விதத்தில் சிவபெருமானுக்கு தொண்டு செய்வது ஒன்றே அவர்களுக்கு முக்கியமாக தோன்றியது. உதாரணமாக, ஒருவர் தண்ணீரில் நின்று கொண்டு மகாருத்ரத்தை ஜபித்தார். மற்றொருவர் தான் உண்பதற்கு முன் அதிதிக்கு தவறாது உணவு கொடுப்பார். மற்றொருவர் திருக்கோவிலுக்கு செல்லும் வழியை சுத்தம் செய்வார். இவ்விதம் பல்வேறு விதங்களில் அவர்கள் சிவனுக்கு தொண்டு செய்தனர். 63 நாயன்மார்களும் 9 வகை துறவியரும் அவர்கள் பின்பற்றிய வழியின் அடிப்படையில் 4 வகையினராக பிரிகின்றனர். உடல் தொண்டு, சரியை, சடங்கு, கிரியை, இறைவனுடன் ஐக்கியம், யோகம், ஆத்ம விசாரம், ஞானம் அல்லது போதம். இந்நான்கு மார்க்கங்கள் முறையே தாச மார்க்கம், புத்திர மார்க்கம், சக மார்க்கம் மற்றும் சன்மார்க்கம் எனப்பட்டன. அவர்களது வாழ்க்கை உணர்ச்சியூட்டுவது. அவர்களில் சிலர் இறைவனை புகழ்ந்து பாடியிருக்கின்றனர். தியானத்தில் அவர்கள் பெற்ற அனுபவம் அற்புதமானது, ஆன்மீக சாதகர்களுக்கு மிகவும் உதவிகரமானது என்பதால் கீழ்காணும் சில பாராக்களில் இது தொடர்பான சில விவரங்கள் தரப்படுகின்றன. தென்னிந்தியாவில் பாடப்பட்ட பல பக்தி பாடல்களில் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் என்ற நால்வர் பாடிய தேவாரம் இறை அருளை பெற விரும்பும் பக்தர்களால் பெரிதும் போற்றி புகழப்படுகிறது. அவர்களால் பாடப்பட்ட 1,00,000க்கும் மேலான பாடல்களில் சிலவை நமக்கு கிட்டியுள்ளன. அவர்களது வாழ்வின் சிக்கலான சமயங்களில் அவர்கள் தரிசித்த ஆலயங்களில் அவர்களால் பாடப்பட்ட பாடல்கள் இவையாகும். சிவனின் வடிவாகிய குருவருளால் ஆணவம், கர்மம், மாயை என்ற மூன்றிலிருந்தும் விடுபடுவதற்கான சைவ சித்தாந்த தத்துவத்தை இந்த பாடல்கள் தெளிவுபடுத்துகின்றன. அப்பர் அவரது பூர்வாசிரமத்தில் மருள் நீக்கியார் என்று அழைக்கப்பட்டார். சைவ பெற்றோருக்கு பிறந்த போதிலும் அவர் ஜைனர்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டார். அவர் தமது புலமையாலும் திறமையாலும் தர்மசேனன் என்று அழைக்கப்பட்ட ஜைன துறவி நிலைக்கு உயர்ந்தார். சிவபெருமானின் அருளால் அவருக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டது. அவரது சகோதரியின் அறிவுரைப்படி அவர் சிவபெருமானை சரண் புகுந்து அதிசயத்தக்க விதத்தில் குணமடைந்தார். கலிங்க மன்னனான ஒரு ஜைனன் இத்தகைய ஒரு பக்தரின் தொண்டினை இழக்க தயாரில்லை. எனவே அவரை மீண்டும் ஜைன மதத்திற்கு சேர்க்க வேண்டி அம்மன்னன் அவரை சுண்ணாம்பு காலவாயிலுள் தள்ளினான். சிவபெருமானிடம் அதிக பக்தி பூண்ட அப்பர் பெருமான் அந்த சோதனையிலிருந்து வெகு எளிதாக மீண்டார்.
சுண்ணாம்பு காலவாயிலிருந்து அவர் வெளியேறிய பின் அங்கு தமக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கீழ்காணும் பாடல் மூலம் தெரிவிக்கிறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. குற்றமற்ற வீணை ஒளி மாலை சந்திரன் தென்றற் காற்று இரவேனில் வண்டுகள் மொய்க்கும் தடாகம் போல குளிர்ச்சியுடன் இறைவனது பாதங்களில் பக்தி வைத்த எனக்கு அந்த இடம் இருந்தது. அந்த துறவி பேரானந்தத்தில் திளைத்திருந்ததால் சுற்றுப்புறத்தை பற்றிய எந்த உணர்வும் அவருக்கு இல்லை. அவர் உணர்வு கடந்த நிலையில் இருந்ததால் பிறகு தமது ஆன்மீக அனுபவத்தை மீண்டும் நினைவு கூர்ந்தார். அது கருத்துக்கும் கண்ணுக்கும் இனியதாய் இருந்தது. தமது கருத்துக்களை அவர் அழகிய முறையில் தொகுத்து தந்துள்ளார். வீணை பிரபஞ்சத்தின் தோற்றமான ஒளியை குறிக்கிறது. சந்திரன் ஞானத்தை குறிக்கிறது. பிறகு பிரபஞ்சத்தில் முதல் அசைவை உண்டாக்கியதென்றால் அதன் பின் உஷ்ணத்தையும் ஒளி நிறம் போன்றவற்றை தரும் சூரியன். பிறகு பிரபஞ்ச உயிரோட்டத்தை குறிக்கும் அருவி அனைத்தும் குறிப்பிடப்படுகின்றன. இங்கே 4 வரிகளில் பிரபஞ்சத்தின் இயக்கம் பற்றிய வர்ணனை குறிப்பிடப்படுகிறது. இறைவனுடன் யோகி லயித்திருந்ததால் இதை அவரால் செய்ய முடிந்தது. சுந்தரமூர்த்தி நாயனார் திருமழபாடி என்ற ஒரு ஸ்தலத்திற்கு விஜயம் செய்தார். யாண்டும் இறைவனிடம் லயித்திருந்த அவர் இல்லறத்தாராக வாழ்ந்தாலும் உன்னையன்றி இறைவா நான் யாரை தாயென அடைக்கலம் போகுவேன் என்று பாடுகிறார். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் சஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே என்னை அல்லா இனி யாரை நினைக்கேனே. பொன்னிற மேனியை உடையவனே இடையில் புலித்தோலை அணிந்து கொன்றை பூவை சுடியவனே ஒளிரும் சடையுடன் திருமழபாடியில் உரைபவனே தாயான உன்னை அன்றி நான் வேறு எவரை நினைப்பேன். முதல் 2 வரிகளில் கவிஞர் அழகும் ஆற்றலும் உடைய எம்பெருமானின் புகழை பாடுகிறார். 3வது வரியில் அவர் இறைவன் நித்திய பொருளாயிருந்தும் தனது படைப்பு முழுவதிலும் எவ்விதம் வியாபித்திருக்கிறார் என்பதையும் கடைசி வரியில் இறைவனிடம் தமக்குள்ள ஆழ்ந்த பக்தியையும் வெளிப்படுத்துகிறார். அப்பர் சோதனை காலத்தில் இறைவனுடன் தமது ஐக்கியத்தை வெளிப்படுத்தினார் எனில் சுந்தரர் யாண்டும் இறைவனை நினையும் தமது சுபாவத்தை வெளிப்படுத்துகிறார். பனையூர் என்ற ஊருக்கு ஞான சம்பந்தர் எழுந்தருளினார். பனையூரில் இருந்த சோலையில் இருந்த தேன் நிறைந்த பூக்கள் அத்தேனை உண்ண வரும் வண்டுகள் ஆகியவற்றை கண்டு பக்தி வசப்பட்டார். இறைவனை புகழ்ந்து பாடுகிறார். என்னொன்று நினைத்தவர் தாம்பால் உன்னின்று மகிழ்ந்தவன் ஊராம் கண்ணென்றெழு சோலையில் வண்டு பன்னென்றொழி செய் பனையூரே. ஒரு மனதுடன் பக்தியுடன் தியானிப்பவர் மனதில் இருக்கும் இறைவன் உறையும் பனையூர் இது. தேன் உள்ள பூக்களில் மொய்க்கும் வண்டுகள் பண்ணுடன் இசைக்கும் இடம் இது. தியானம் சமாதியில் லயிக்கும் பொழுது ஏற்படும் பேரானந்தத்தை யோகி பாடலில் குறிப்பிடுகிறார். யோக ரகசியத்தை முனிவரின் பாடலில் வெளிப்படுத்துகிறார். பூக்களில் இருக்கும் தேனை கண்டு கொண்ட வண்டுகள் மகிழ்ச்சியால் பண்ணுடன் இசையை எழுப்புகின்றன. மேலே சொன்ன 3 பாடல்களிலும் இளையோடும் அடிப்படை கருத்து கவிஞர்கள் யாண்டும் இறையுணர்வில் திளைத்திருந்தனர் என்பதுதான். தென்னிந்திய பக்தர்கள் அனைவரிலும் இறை அனுபவத்தை மிக தெளிவாக எடுத்துரைத்தவர்கள். மாணிக்க வாசகரை போல வேறு எவரும் இலர். அவரது நூல் திருவாசகம் புனித மொழி என்பது இதன் பொருள். அவர் 18 சித்தர்களிலோ 63 நாயன்மார்களிலோ அவர் சேர்க்கப்படவில்லை. தென்னிந்தியாவில் அறந்தாங்கி ரயில் நிலையத்திற்கு 9 மைல் தொலைவில் திருப்பெருந்துறை என்னும் இடத்தில் சிவபெருமான் குருவாய் வந்து அவரை ஆட்கொண்டார். இதற்கு ஆவுடையார் கோவில் என்ற பெயரும் உண்டு. எம்பெருமானை நேருக்கு நேர் சந்தித்த பெருமை இவருக்கு உண்டு. இந்த நிகழ்ச்சி தன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது என்று மாணிக்க வாசகர் தமது திருவாசகத்தில் ஆங்காங்கு குறிப்பிடுகிறார். இதோ அவர் பாடுகிறார். முக்தி நெறியறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறியறிவித்து பழவினைகள் பாரு அண்ணன் சித்த மளவறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனென கருளியவாறு ஆர்பெரு வார சோவே. முக்தி நெறி இன்னதென்று அறியாத மூர்க்கர்களோடு அலைந்து திரிந்த எனக்கு பக்தி நெறி இன்னது என அறிவித்து முந்தைய வினைகளை இல்லாததாக்கி
மனதிலுள்ள மாசுகளை எல்லாம் அகற்றி என்னையே சிவமாக்கி ஆட்கொண்டருளையே அந்த ஆனந்த கூத்தனின் அருளை என்னென்பேன். இந்த வரிகளில் கவி சிற்றறிவின் வரம்புகளை குறிப்பிடுகிறார். அது நம்மை முக்திக்கு அருகில் அழைத்து செல்லாது. இப்பாடலில் வரும் மூர்க்கர் என்ற வார்த்தை முட்டாள்கள் என்று பொருள்படாது. ஆன்மீகத்தை வெறுக்கும் அறிவிலிகளை அது குறிக்கிறது. இறைவனுடன் தொடர்பு ஏற்பட்ட பின் தான் ஞானம் என்ற ஒன்றே முன்வினை பயனை ஒழிக்க வல்லது என்பதை அவர் உணர்ந்தார். அவரது மனம் மாசற்றதாக ஆகியது. பிறருக்கு கிட்டாத இறைநிலையாம் பெருநிலை அவருக்கு கிட்டியது. இத்தகைய குறிப்பு மணிவாசக பெருமானுக்கு மட்டுமே உரித்தானது. எனவே தேவையானது வெறும் கல்வியறிவு அல்ல. இறைவனது நாமத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அனலில் பட்ட மெழுகாய் உருகும் பக்தி நிலை வேண்டும். கீழ்காணும் பாடலில் அவர் இதைத்தான் வேண்டுகிறார். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும், குற்றாலத் தமர்ந்துரையும் கூத்தா நின் குறை கழற்கே, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. எனக்கு உற்றார் வேண்டாம், பெயரோ புகழோ வேண்டாம், கற்றவர் தொடர்பு கூட வேண்டாம். இங்கு நான் தெரிந்து கொள்ள வேண்டுவது எதுவும் இல்லை. கன்றுக்குட்டி தாய் பசுவை நாடி கத்துவது போல உனக்காக கசிந்துருகும் மனப்பக்குவம் மட்டுமே வேண்டும். இந்த வரிகளில் இறைவனுடன் இரண்டர கலப்பதால் ஏற்படும் இன்ப நிலைக்கு தன்னை உயர்த்த வேண்டி பகவானிடம் அவர் வேண்டுகிறார். திருப்பெருந்துறையில் இறைவன் அவருக்கு ஏற்கனவே இந்த மார்க்கத்தை புகட்டி இருக்கிறார். கன்றுக்குட்டியின் பால் பசுவிற்கு உள்ள பாசத்தை போன்ற பக்தி இருந்ததால் தான் இது கிட்டும். அந்த பேரின்பத்தை ஒருமுறை அனுபவித்ததன் காரணமாக அதை மீண்டும் மீண்டும் அவர் வேண்டுவது இயல்புதானே. இறைவனுடன் அவர் ஒன்றிய பெருநிலையை விவரிக்கும் ஒரு பாடல் இதோ. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்துன் விரையார் கழற்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழ விட உடையாய் என்னை கண்டு கொள்ளே. மெய் சிலிர்க்கிறது, உடல் நடுங்குகிறது, கைகள் மேலே கூப்புகின்றன, கண்களில் கண்ணீர் மழ்குகிறது. நான் அழுது புலம்புகின்றேன், உள்ளத்திலே பொய் தவிர்ந்து தேவா போற்றி போற்றி என்று உன்னை உளமாற அழைக்கின்றேன். என்னை காத்திரள மாட்டாயா? இந்த வரிகள் மணிவாசகருக்கே உரித்தானவையாகும். கைதான் தலைமேல் வைத்து என்ற வார்த்தைகளில் இறைவனது பாதங்களை தவிர தமக்கு வேறு கதியே இல்லை என்பதை குறிப்பிடுகிறார். பொய்தான் தவிர்ந்து என்ற வார்த்தைகளில் பௌதிக சூட்சும மற்ற உலகங்கள் யாவும் அதுபோல கர்ம பலன்களும் தாண்டப்பட வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். பொருளை அருள் வெல்லுவது மற்றும் இறைவனின் சர்வ வியாபகத்துவம் ஆகியவற்றை இறுதி இரண்டு வரிகள் உணர்த்துகின்றன. 18 சித்தர்கள் மக்களுக்கு எளிதில் புரியும் வகையில் மிக உயர்ந்த தத்துவங்களை விளக்கி இருக்கின்றனர். புரிதற்கு அரிய உண்மைகளை மிக எளிய வார்த்தைகளால் விளக்கும் ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. ஜாதி மற்றும் இன வேறுபாடுகளை எல்லாம் கடந்து சில சமயங்களில் அவர்களது பாடல்கள் அனாச்சாரமாக இருப்பது போலவும் தோன்றும். தென்னிந்தியாவில் தெருக்களில் பிச்சை கேட்டு தெரியும் பிச்சைக்காரர்களின் வாயினால் தாங்கள் பாடுவதற்கு என்ன பொருள் என்பது தெரியாமலேயே இந்த பாடல்கள் தாண்டவமாடும். இதோ அத்தகைய சித்தர்கள் ஒருவரான சிவவாக்கியர் என்பவரது ஒரு பாடல். உலகத்தவர் முன்னிலையில் தாம் ஏன் பேசா மௌனியாக இருக்கிறார் என்பதை அவர் விளக்குகிறார். செய்யதெங்கிலே இளநீர் சேர்த்த காரணங்கள் போல ஐயன் வந்து என்னுள்ளம் புகுந்து கோயில் கொண்டனன், ஐயன் வந்து என்னுள்ளம் புகுந்து கோயில் கொண்ட பின் வையகத்தினில் மாந்தர் முன்னம் வாய் திறப்பதில்லையே. இளந்தேங்காயினுள் அமிர்தமான இளநீர் நிரம்பி இருப்பதை போல என் உள்ளத்தினுள் எம்பெருமான் புகுந்து அதை தனது ஆலயமாக கொண்டனன். இதை நான் அறிந்து கொண்ட பின் உலக மக்களுக்கு முன் எதுவும் பேசுவதில்லை. இளந்தேங்காயினுள் உரிய காலத்தில் இளநீர் பெருகுவது போல சாதகன் பக்குவம் அடையும் பொழுது தன் இதய கமலத்தில் இறைவன் உறைவதை கண்டுகொள்கிறார். அதன் பின் தனது பிரம்மானந்த அனுபவத்தை உலகியலாருடன் பேசுவதில்லை. ஏனெனில் அவரது நிலை புரியாத அம்மக்கள் அவரை எள்ளி நகையாடுவர். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். உலகை நன்கு உணர்ந்த பட்டினத்தார் இறை அனுபவத்தை தாம் ஒரு முறை பெற்ற விவரத்தை தெரிவித்து அதை மேலும் அடைய வேண்டும் என்ற தமது விருப்பத்தையும் கீழ்காணும் பாடலில் தெரிவிக்கிறார்.
நீரார்த்த மேனியுரோ மஞ்சிலித்துள நெக்கு நெக்கு சேரா கசிந்தே உன் சீரடிக்கே மாறாதியான உச்சானந்த மேற்கொண்டு மார்பிற் கண்ணீர் ஆராய் பெருக்கி கிடப்பதன்றோ கையிலாயத்தானே. கையிலை மலையானே அணிலை என்று வருமோ, சாம்பலால் பூசிய உடல் சிலிர்க்க வேண்டும் உன் அடி கமலங்களை நாடி, என் இதயம் பொடிப்பொடியாக மிருதுவான களிமண்ணாக வேண்டும், இடையரா தியானம் பேரானந்தமாக வேண்டும், உனக்காக நான் பெருக்கும் கண்ணீர் காட்டாற்று வெள்ளமாக பாய வேண்டும். இந்த எளிய பாடலுக்கு விளக்கமே தேவையில்லை. மன அடக்கத்தின் பெருமையை பற்றி பேசும் கீழ்காணும் பாடலுக்கு ஆசிரியர் எவர் என்பது தெரியவில்லை. அகஸ்திய முனிவர் என்றும் சொல்லப்படுகிறது. மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. மனத்தை அடக்கிவிட்டால் மந்திரத்தை ஜபிக்க வேண்டியதில்லை. மனத்தை அடக்கிவிட்டால் பிராணாயாமம் செய்ய வேண்டாம். மனத்தை அடக்கிவிட்டால் சுபாவங்களை அடக்க வேண்டாம். மனத்தை அடக்கிவிட்டால் மந்திரம் சக்தி பெற்று விளங்கும். ஸ்ரீ சுவாமி சிவானந்த மகாராஜ் தமது இரு பிரசித்தி பெற்ற நூல்களான மனம் அதன் மர்மங்களும் கட்டுப்பாடும், மன ஒருமைப்பாடும் தியானமும் ஆகியவற்றில் மன அடக்கத்தை பற்றிய பல அரிய கருத்துக்களை தெரிவிக்கிறார். மனதை வென்றவனே உலகை வென்றவன் என்பது ஒரு பிரபல ஹிந்தி பொன்மொழி. மோட்சம் என்பது உலக காரியங்களிலிருந்து ஒதுங்குவது அல்ல, அது பற்று அற்று மாசற்ற மனதுடன் எப்பொழுதும் போல தனது கடமைகளை செய்வதாகும். இதுவே பகவத்கீதையின் மைய கருத்து. கடவுளை நீங்கள் உலகத்தின் மூலமே உணர வேண்டும். யோக வாசிஷ்டத்தின் மைய கருத்தும் இதுவே. விருப்பு வெறுப்பு இன்றி புல பொருள்களில் திரியும் மனமானது அடக்கப்பட்டு அமைதியை அடைகிறது. மனம் அதன் மர்மங்களும் கட்டுப்பாடும் நூலிலிருந்து. 14 சித்தர்களின் பாடல்கள் பெரியதொரு ஆன்மீக பொக்கிஷமாகும். இன்னும் அவை சரியாக அனுபவிக்கப்படவில்லை, ஆராயப்படவில்லை. உலகோர் அவற்றின் முழு பயனையும் இன்னும் பெறவில்லை. ஆனால் இந்த பணியை தகுதியுள்ளவர்கள்தான் மேற்கொள்ள வேண்டும். யோக கவிதைகளை புரிந்து கொள்வது எளிதல்ல, அதை இயற்றியவருடைய அந்தரங்கத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். கவிதை என்பது அதன் கவித்தரத்தால் படிப்போருக்கு இன்பத்தை அளிக்க வேண்டும். தங்கள் அனுபவத்தை மட்டும் விளக்காமல் யோகிகள் நல்லதொரு செய்தியையும் உலகுக்கு அளிக்கின்றனர். திருமூலரின் தோற்றம், அவர் ஏன் கையிலையை விட்டு தமிழ்நாட்டிற்கு வந்து தங்கினார், ஒப்பற்ற திருமந்திரத்தை அவர் எழுத தூண்டிய சமூக சக்திகள் யாவை, இவையெல்லாம் காலப்போக்கில் மறைந்து போயின. இம்மாமுனிவருடைய இயற்பெயர் கூட நமக்கு தெரியாது. அவர் ஆட்டிடையனான பின் பெற்ற யாரோ பெயரே திருமூலர் என்பதாகும். சரித்திர சான்று எதுவும் இல்லை. எனவே அவரது சரித்திரத்தை கூறும் மற்றொரு பெரும் காப்பியமான பெரிய புராணத்தை நாம் நாட வேண்டியுள்ளது. திருமூலர் கையிலையிலிருந்து தமது நண்பரான அகஸ்தியரை காண வந்தார் என்று முனிவர் கூறுகிறார். பல தலங்களில் தமது வழிபாடுகளை முடித்துக்கொண்டு அவர் காவேரி கரையில் இருந்த சாத்தனூர் என்ற கிராமத்தை அடைந்தார். அங்கே பசு கூட்டம் ஒன்று கண்ணீர் வடித்து நின்றதை கண்டார். காரணம், அவற்றின் மேய்ப்பாளன் அருகில் இறந்து கிடந்தான். திடீரென்று மரணமடைந்த தங்கள் தலைவனின் உடலை சுற்றி பசுக்கள் கண்ணீர் விட்டு கதறிய வண்ணம் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தன. அவனை அவை மோந்து பார்த்து உயிர் போனது அறிந்து கண்ணீர் பெருக்கின. அந்த காட்சியை கண்ட முனிவரின் உள்ளம் உருகியது. அந்த பசுக்களின் துன்பத்தை போக்க அவர் திருவுளம் கொண்டார். அஷ்டமா சித்திகளில் தேர்ச்சி பெற்ற அவர் கூடுவிட்டு கூடுபாயும் கலையையும் அறிந்திருந்தார். அவர் தமது உடலை பத்திரமாக ஒரு இடத்தில் ஒழித்து வைத்துவிட்டு அந்த இடையனின் உடலுக்குள் புகுந்தார். இடையன் மீண்டும் உயிர் பெற்று துள்ளி எழுந்தான். தங்கள் தலைவனை மீண்டும் உயிருடன் கண்ட பசுக்கள் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தன. மூலன் என்ற பெயருடைய அந்த இடையனின் உடலில் புகுந்து அவர் மாடுகளை மேய்த்து கொண்டு மாலையில் கிராமத்திற்கு திரும்பி வந்தார். ஆனால் மூலனின் வீட்டிற்குள் போகாமல் அவர் வெளியிலேயே நின்று கொண்டிருந்தார். மூலனின் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அவனது மனைவி அவர் தெருவிலேயே நிற்பதை கண்டு ஆச்சரியம் அடைந்தாள். அவரை அவள் உள்ளே அழைக்க கரம் பற்றி இழுத்தாள். ஆனால் அவரோ அப்பால் அகன்று தம்மை தொடக்கூடாது என்றார். அவருடன் எவருக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்று மறுத்த அவர் அருகில் இருந்த ஒரு மடத்தினுள் நுழைந்து தியானத்தில் ஆழ்ந்து போனார். மூலனின் மனைவியை எளிதில் திருப்திப்படுத்த முடியவில்லை. தன் கணவன் இறந்துவிட்டான், அவனது உடலில் யாரோ ஒரு மகான் புகுந்துள்ளார் என்பது அந்த பாமர பெண்ணுக்கு எப்படி தெரியும்? தன் கணவனின் செயல் பற்றி அவள் தனது உறவினரிடம் புகார் செய்து அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று கத்தினாள். அந்த ஊர் பெரியவர்கள் சிலர் அவரை பார்த்து இடையன் சமாதியில் ஆழ்ந்திருக்கிறான் என எண்ணினர். எனவே அவனை அப்பொழுது தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும் அவளை கேட்டுக்கொண்டனர்.
தியானம் களைந்த முனிவர் மறுநாள் காலையில் தமது உடலை தேடி சென்றார். ஆனால் அதை அங்கே காணவில்லை. தமது எஞ்சிய வாழ்க்கையை இடையனது உடலிலேயே கழிக்க வேண்டும் என்பதுதான் இறைவனது திருவுளம் போலும் என அவர் மனம் தேறினார். அது முதல் திருமூலர் என அழைக்கப்பட்ட அவர் சாத்தோனரை விடுத்து திருவாவடுதுறை அடைந்து அங்கே ஒரு போதி மரத்தடியில் அமர்ந்து சமாதி நிலையில் ஆழ்ந்தார். வருடத்திற்கு ஒருமுறை அவர் கண் விழித்தார். அவ்வமயம் தமது ஆன்மீக அனுபவங்களை தொகுத்து அவர் ஒரு பாடல் இயற்றினார். திருமந்திரத்தில் உள்ள 3000 பாடல்கள் இவ்விதம் ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 ஆண்டுகளில் இயற்றப்பட்டன. பெரிய புராணத்தில் வரும் திருமூலரின் இந்த சரித்திரம் அந்த காலத்தில் இருந்த சமூக நிலையை விளக்கி காட்டுகிறது. திருமூலர் ஏன் தமிழ்நாட்டிற்கு வர தீர்மானித்தார்? சமுதாயத்தின் கீழ் மட்டத்தில் இருந்த ஒரு இடையனின் உடலுக்குள் புகுந்து சைவ சித்தாந்த கருத்துக்களை எடுத்து சொல்லும் வாய்ப்பு அவருக்கு ஏன் கிட்டியது? மற்ற தத்துவங்கள் இருக்கையில் ஏன் சைவ சித்தாந்தம் மட்டும் அவரது பிரச்சாரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது? அவரது சில பாடல்கள் ஆராய்ந்தால் நமக்கு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் கிட்டும். குறிப்பாக போலி துறவியரை அவர் கடுமையாக சாடும் பகுதி குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக உலகம் போற்றிய உயர்மட்ட ஆரம்ப கால இந்திய தத்துவ சிந்தனை இடைக்காலத்தில் பின்னேற்றத்திற்கு உள்ளானது. உண்மையான கல்வியும் ஒழுக்கமும் சமூக தீய பழக்கங்கள் எனும் நடைமுறைகளால் மறைக்கப்பட்டன. வேத ஆகமங்களின் உண்மை தத்துவம் சடங்குகள் பழக்க வழக்கங்களால் மூழ்கடிக்கப்பட்டன. சைவ சித்தாந்தத்தின் இருப்பிடமான தமிழ்நாடு சமயத்தையும் தத்துவத்தையும் சுயநலத்திற்காக பயன்படுத்தும் சிலர் கையில் சிக்கி தவித்தது. இந்த சூழ்நிலையில் தமது ஆன்மீக அனுபவத்தால் தாம் உணர்ந்த வேதாகம அடிப்படையில் நிலைமையை சீர்திருத்தும் பொறுப்பு திருமூலருக்கு வாய்த்தது. தாம் அனுபவித்த தெய்வீக பேரானந்தத்தை உலகோருடன் பகிர்ந்து கொள்ள திருமூலர் விரும்பினார். இந்த இன்ப பங்கீடு அந்த அறியாமை மற்றும் பந்தத்திலிருந்த விமோச்சனமானது சைவ சித்தாந்தத்தின் சில அடிப்படை கொள்கைகளை புரிந்து கொண்டால் அன்றி ஒருவனுக்கு வாய்க்காது. பசுவின் விமோச்சனம் ஜாதியை பொறுத்து அல்லது என்பது திருமூலரின் கருத்து. குருட்டு சித்தாந்தங்களில் உழலாமல் சன்மார்க்கத்தை கடைபிடித்தால் மட்டுமே ஆன்மாவிற்கு முக்தி கிட்டும். மெய் ஞானத்திற்கான வாயிலை சைவ சித்தாந்தம் திறக்கிறது. இடையன் உருவில் திருமூலர் உபதேசித்த திருமந்திரம் ஒருவனது உயர் அல்லது கீழ் குலத்தை பொறுத்து அமையாது. ஆன்மா சிவானந்தத்தை அனுபவிக்க முடியும் என்பதை வலியுறுத்துகிறது. வேத ஆகமங்களின் அடிப்படை அம்சங்களை மூடி மறைத்த சமூக சூழ்நிலைகள் சைவ சித்தாந்தத்தின் உண்மை நிலையை உருக்குலைத்த சமயத்தில் அதற்கு புத்துயிரூட்டுவதற்காக திருமூலர் தமிழ்நாட்டிற்கு வர நேரிட்டது. வேதங்களை ஞான மரமாக கருதினால் ஆகமங்களை அவற்றின் கிளைகளாகவும் இலைகளாகவும் பழங்களாகவும் கருதலாம். வேதங்கள் ஆத்மனை பிரம்மமாக குறிப்பிடுகின்றன. ஆகமங்கள் பர பொருளுடன் ஜீவன் ஐக்கியமாகும் மார்க்கத்தை குறிப்பிடுகின்றன. திருநாவுக்கரசர் சைவ சமய குரவர் நால்வர்களுள் திருநாவுக்கரசர் ஒருவர். தென்னிந்தியாவில் சிவ வழிபாட்டை பரப்பியவர்களான சைவ சமய தூண்களான இவர்கள் புத்த மதம் ஜெயின மதம் ஆகியவற்றின் மேல் ஆதிக்கத்தினால் வேத மதம் க்ஷீணமடைந்திருந்த சமயத்தில் பெருந்தொண்டு புரிந்தவர்களாவர். ஞான சம்பந்தரின் சமகாலத்தவரான இவருக்கு அப்பர் என்ற வேறு பெயரும் உண்டு. தமது சிறு வயதில் இவர் தம் பெற்றோரை இழந்தார். திலகவதியார் என்ற ஒரே ஒரு தமக்கையார் அவருக்கு உண்டு. அந்த அம்மையாரும் பெரிய சிவபக்தை துறவி. ஒரு சண்டையில் தமது கணவனை இழந்தவர் அவர். திருநாவுக்கரசர் பெரிய அறிஞர் மருள்நீக்கியார் என்று தமது பெற்றோரால் பெயரிடப்பட்ட அவர் தமது தமக்கையாரான திலகவதியாருக்கு பெரும் துக்கம் விளைவிக்கும் வகையில் ஜைன மதத்தை தழுவினார். அந்த அம்மையார் தமது சகோதரர் மீண்டும் சைவ மதத்திற்கு திரும்ப வேண்டும் என்று இரவும் பகலும் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தார். அவரது சகோதரருக்கு எளிதில் தீராத வயிற்று வலி ஒன்று உண்டாக்கப்பட்டு அதனால் அவர் மீண்டும் சைவ சமயத்திற்கு மீண்டும் வர வாய்ப்பு அளிக்கப்படும் என்று அவருக்கு உறுதி அளிக்கப்பட்டது. இதற்கிடையில் மருள்நீக்கியார் ஜைன மத தலைவராக ஆக்கப்பட்டு ஜைன சமய பிரச்சாரத்திற்காக ஈடுபடுத்தப்பட்டார். அவர் சைவ சமயத்திற்கு திரும்புவதற்கான நேரமும் வந்தது. மருள்நீக்கியாருக்கு கொடும் வயிற்று வலி உண்டானது. அவரது சமண சமய சகோதரர்கள் அவரது வயிற்று வலியை தீர்க்க எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டனர். ஆனால் ஒன்றும் பலனளிக்கவில்லை. கடைசியில் அவர் வேறு வழி எதுவும் இன்றி தனது தமக்கையாரிடமே அடைக்கலம் புகுந்தார். அந்த அம்மையார் அவரை வீரட்டானேஸ்வரரின் ஆலயத்திற்கு அழைத்து சென்று அவரது நோயை தீர்க்க வேண்டி பெருமானிடம் வேண்டி நின்றார். தலை பிராட்டையை போல துவண்டு துன்புற்றாலும் தலையில் மகுடம் தரித்துள்ளான் என்பார் ஷேக்ஸ்பியர். தாங்க முடியாத வயிற்று வழியால் அப்பர் துன்புறதே
அவரது வாழ்வின் திருப்பு முனையாக அமைந்தது. வீரட்டானேஸ்வரரை அவர் கீழ்கண்ட உள்ளமுறுக்கும் பாடலின் வாயிலாக வேண்டுகிறார். கூற்றாயினவாறு விளக்கலீர் கொடுமை பல செய்தனான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பெய்யாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கி இட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடிய வீரட்டானத்து உரை அம்மானே. வீரட்டானேஸ்வர பெருமானே, இந்த கொடிய வியாதியிலிருந்து என்னை விடுவிப்பீராக. நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்தறியேன். நீர் என்னை உம்பால் ஏற்றுள்ளீர். நாம் உம்மை இரவும் பகலும் பணி தேற்றுவேன். என்னை பெரிதும் வாட்டி வதைக்கும் இவ்வழியை என்னால் இனியும் பொறுத்து கொள்ள முடியாது. நாவுக்கரசரின் இந்த சரணாகதி வேறு வழி எதுவும் இல்லாததால் ஏற்பட்டது என்பதை இவ்வரிகள் உணர்த்துகின்றன. அவர் பெரும் புலவர் என்பதால் மணிவாசகருடையதை போல காட்டிலும் இவருடைய பாடல்கள் மிகவும் உயர்ந்த நயத்துடன் பொழிகின்றன. தங்கள் பால் அவரை இழுக்க முயன்ற சமணர்கள் தங்கள் முயற்சியில் தோல்வி அடைந்து அரசரிடம் சென்று அவர் தமது தமக்கையாரிடம் திரும்ப போக வேண்டும் என்பதற்காகவே வயிற்று வலியை உண்டாக்கி கொண்டார் என்றும் அதற்காக அரசன் அவரை தண்டிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு நாவுக்கரசர் கொடுத்த பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் தடையில்லை ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே எந்நாளும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்ல தன்மையான சங்கரனர் சங்கவென் குளையோர் காதில் கோமார்க்கே நாமென்று மீனா வாழாய் கொய்மலர் சேவையடியினை குறுகினோமே. யார் அரசனுக்கும் அடிபடுவதில்லையோ, யார் பெண்ணையும் பொன்னையும் கண்டு மயங்குவதில்லையோ அவர்தான் ஆன்மீகவாதியாக இருக்க முடியும். பலவீனர்களால் ஆத்மாவை அறிய முடியாது. நான் எவருக்கும் அடிமை இல்லை. நான் எவனுக்கும் யமனுக்குமே அஞ்சேன். நான் துன்பத்தை அறியேன். நரகத்தில் இடப்பட மாட்டேன். நான் எவருக்கும் தலை வணங்கேன். ஒரு காதில் குழை அணிந்த அந்த சாங்கரனுக்கு நாம் அடிமை, வேறு எவருக்கும் அல்லர். இவ்விதம் சொல்லி அவர் போக மறுக்கிறார். ஆனால் அரசனின் சேவர்கள் அவரை கட்டி இழுத்து அரசன் முன் கொண்டு நிறுத்தினர். சமணர்களால் மதி கெடுக்கப்பட்ட மன்னர் அப்பரை சுண்ணாம்பு காலவாயிலில் வைத்து நீற்றுமாறு உத்தரவிடுகிறான். அப்பரின் கடவுள் நம்பிக்கை அந்த கொதிக்கும் சுண்ணாம்பு காலவாயிலை குளிர்ச்சி பொருந்திய ஒரு அறையாக மாற்றியது. அவர் அங்குதான் பெற்ற அனுபவத்தை கீழ்காணும் பாடலில் விளக்குகிறார். மாசில் வீணையும் மழை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. இறைவனின் இணையடி நீழல் எனக்கு குற்றமற்ற வீணையின் நாதத்தை போலவும் மாலை சந்திரனை தன்னொளி போலவும் தென்றலை போலவும் வண்டுகள் சூழ்ந்து ரீங்காரம் செய்யும் பொய்கையை போலவும் உள்ளது. விறகிலின் தீயினின் பாலில் படுனை போல் மறைய நின்றுளன் மாமணி ஜோதியான் உறவு கோள் நாட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. பேரொளி பொருந்திய ஜோதி சொரூபனாகிய இறைவன் விறகினில் தீயை போலவும் நல்ல பாலில் மறைந்துள்ள நெய் போலவும் மறைந்து நிற்கின்றான். உறவாகிய கோளை நட்டு அன்பெனும் கயிற்றினால் நன்கு கடைந்தால் அவர் உங்களுக்கு தோன்றுவார். அப்ப பக்தியும் ஞானமும் ஒருங்கே பொருந்தியவர். தாயுமானவருக்கு அறிவு இறைவனை உணர்வதற்கு தடை செய்யும் ஒரு சுவராகும். கல்லாதாரே நல்லோர் என்றார் தாயுமானவர். ஆனால் அப்பருக்கோ ஞானம் அவரை கடவுள் பாலிட்டு சென்றது. அவரது நம்பிக்கை அறிவில் பிறந்த உறுதியில் நிறந்தது. காலவாசலில் குழு குழுவென்று அமர்ந்திருந்த அப்பரை கண்டு வெகுண்ட சமணர்கள் அவரை யானை விட்டு கொள்ளுமாறு அரசனை தூண்டினர். ஆனால் கெடுவான் கேடு நினைப்பான் என்பதற்கணங்க யானை அப்பரை கண்டு வணங்கி நின்றது. அந்த யானை அவரை கொல்ல முயன்ற சமணர்கள் மீது வெகுண்டு பாய்ந்து அவர்களை கொன்றது. சுண்ணவன் சந்தனன் சாந்து சுடர் திங்கட் சூளா மணியும் வண்ண அறிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணலரன் முரணேறு மகளம் வளாய வரவும் திண்ணன் கெடில புனலும் முடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. அவர் சிவனை கண்ணார கண்டு அம்மூர்த்தியில் லைத்தவராய் தமது இஷ்ட தெய்வத்தை வருணுக்கிறார். வெள்ளை சுண்ணாம்பு போன்ற சந்தனத்தை தம்மீது கொண்டவரும் பிறை சந்திரனை தலையில் அணிந்தவரும் பவளம் போன்ற மேனியை புலித்தோளால் மூடியவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தாண்டவமாடிய பெரிய அரவத்தால் கருத்தை அலங்கரிக்கப்பட்டவரும் சிரசில் கங்கையை கொண்டவருமாகிய சிவபெருமானுக்கு உரியவன் நான். எனக்கு எவரிடமும் பயமில்லை. என்னை எவரும் அச்சுறுத்த முடியாது. மலைகளையே அசைக்க வல்ல ஆற்றல் படைத்தது அப்பரின் நம்பிக்கை. சிவனை அவர் நேசித்தார். இதுவே அவரது நம்பிக்கையின் ஆதாரம். இதுவும் சமணர்களை அசைக்கவில்லை. அவர்கள் அப்பரை ஒழிக்க தலைப்பட்டனர்.
பெரிய கல்லுடன் அவரை கட்டி கடலினுள் தள்ள முயன்றனர். இந்த கடைசி சோதனை இறைவனிடம் அவருக்கு இருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியது. எதுவருணும் வருக, நான் யாண்டும் சிவனையை பாடுவேன் என்று சொல்லி சைவர்களுக்கு மிகவும் உகந்த நமச்சிவாய மந்திரத்தின் பெருமையை பாடுகிறார். சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்தங் கைத்தொழ கற்றுனை பூற்றியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. அவனே பெம்மான், அவனது நாமமே எனக்கு துணை. அவன் ஒளி பொருந்தியவன், கல்லுடன் பிணைத்து கடலினுள் தள்ளினாலும் நல் துணையாவது நமச்சிவாயம்தான். அவர் கல்லுடன் மிதக்கிறார். மிதந்து மிதந்து அலைகள் அவரை திருப்பாதிரி புலியூருக்கு கொண்டு செல்கின்றன. இறைவனது கருணையை கண்டு நெக்குருகி அவர் பாடுகிறார். ஈன்றாளும் அன்னை எந்தையும் மாயுடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து கந்தான் மனத்துள்ளிருக்க ஏன்றாய் நீ அமைவாய் கண்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன்னடி ஓங்களுக்கே. திருப்பாதிரி புலியூரில் உரையும் பெருமானே எனது தோன்றா துணை, மூ உலகையும் படைத்து ரட்சிக்கும் பெம்மான் என் உள்ளத்தே உள்ளான். அவனே என் அன்னை, என் தந்தை, எனது உற்றமும் சுற்றமும் எல்லாம் அவனே. அதன் பின் வேறு பல தலங்களுக்கு சென்று திருத்துங்கானை மடம் என்ற ஊரை அடைந்து தான் சமணராக இருந்த பாவத்தை கழுவ வேண்டி தன் உடலில் நந்தி மற்றும் திருசூல குறியீடுகளை இடுமாறு அந்த ஊர் பெருமானிடம் வேண்டுகிறார். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சை உண்டேல் இருங்கூற்று அகல விண்ணார் மூவிலை சூழம் எம்மேற் பொறிமேவு கொண்டாள் துன்னார் கடந்தையுட் தூங்கானை மாட சுடர் கொழுந்தே. உன் பொன்னடியில் நான் செய்யும் விண்ணப்பம் ஒன்று உண்டு இறைவா. நான் உயிர் வாழ வேண்டுமானால் நீர் என் உடல் மீது திருசூலத்தை பதியும். படிப்படியாக அப்பரது பார்வை மலருகிறது. வெறும் விக்கிரகங்களில் மட்டும் சிவபெருமானை காண்பதை விடுத்து அவர் இந்த பிரபஞ்சத்தின் ஆதி காரணனாக அவரை பார்க்கிறார். சிதம்பரத்தில் அவர் சிவனை அனைத்துமாக காண்கிறார். அரியானை அந்தனர் தம் சிந்தனையானை அருமறையின் அகத்தானை அணுவாயார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேரர் தேவர் கடங்கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனைக்கடலை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற பொழியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அவரை விஷ்ணு பிரம்மான் தீ காற்று நீர் மழை அனைத்தும் புலியூர் பெருமானே. அவனை பற்றி பேசாத நாள் எல்லாம் வீணாளே. தனது உடல் உணர்ச்சியை கடந்து செல்லும் அளவுக்கு அவர் மென்மேலும் இறைவனிலையே லயித்தார். வேதாரண்யத்தில் ஞானசம்பந்தருடன் அவர் ஆலயத்தின் பிரதான வாயில் மூடப்பட்டிருந்ததையும் பக்தர்கள் பக்கத்து கதவை மட்டுமே பயன்படுத்துவதையும் கண்டார். சம்பந்தரால் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர் பாடுகிறார். பண்ணினோர் மொழியான் உமை பங்கரோ மண்ணினார் வளம் செய்மறைந்த காடோ கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மின்னே. நாத சக்தியை உமது ஒரு பாகமாக கொண்ட மறைக்காடரே, உலகம் போற்றும் உத்தமரே, இந்த கண்களால் உம்மை காண வேண்டும், கதவை திறந்து அருள மாட்டீரா? அரக்கனை சர கவி கதர்ன திறப்பின் மெனே, உமது கால் கட்டை விரலால் ராவணனை அழுத்தியவாறே, பொன்னை மரங்கள் அடர்ந்த மறைக்காடரில் வசிப்பவரை உம்மை காண தொடுக்கிறேன், கதவை திறந்தருளும். சிவனின் புகழை பாடுவதொன்றை அன்றி மாற்று எதையும் அறியாதவர் அப்பர் பெருமான். அனைவரிடமும் அவர் பக்தியை ஊட்டினார். கடைசியில் அனைத்திலும் பகவானை காணும் பராபக்தராக அவர் மாறி அமைந்தார். விண்ணாகி நிலனாகி விசும்பமாகி வேலை சூழ் நாழத்தார் விரும்புகின்ற எண்ணாகி எழுத்தாகி இயல்புமாகி ஏழுலகும் தெழுதேத்தி காண நின்ற கண்ணாகி மணியாகி காட்சியாகி காதலிக்கு அங்கு அடியார்கள் பரவ நின்ற பண்ணாகி இன்னமுமாதாம் பாசூர் மேய பர சுடரை கண்டு அடியேன் உயர்ந்தவாறே. நீரே விண்ணுலகம் பூமி வானம் பறந்து விருந்த கடல் ஏழுலகையும் காணும் கண். அந்த கண்ணில் உள்ள கருமணி பார்வை பக்தர்களின் செவிக்கினி இசை அவர்களது பண் அமுதம் மேலான ஒளி என்னை காத்த காட்சி. அப்பர் ஒரு சீரிய ஆன்ம ஞானி. இறைவனுடன் இரண்டர கலந்ததாக இக்குறிப்பு இல்லை. வணங்கத்தக்க ஒரு தனிப்பட்ட அம்சமாகவே சிவன் அவருக்கு இருந்தார். அறிவால் அவரை உணர்ந்தாலும் அவரை அனுபவங்கள் யாவும் ஒரு வரம்புக்குட்பட்டதே. அது தமது கடைசி பாடலில் கூட சிவபெருமானை அவர் தம்மிடமிருந்து வேறுபட்ட ஒரு பரம்பொருளாகவே காண்கிறார். தமது மனதை அவரால் பூரணமாக இல்லாதாக்க முடியவில்லை. புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன்,
புண்ணியனே, உன் அடி கமலங்களையே நான் சரணமடைகின்றேன். மாணிக்க வாசகர். பிரபஞ்சத்துடன் ஒன்றிய ஞானி இவர். தனது உணர்வு தெய்வீகமானது என்பதை உணர்ந்தவர் அவர். பௌதீக உடல் தாங்கிய தெய்வீகமே தான் என்பதை உணர்ந்தவர் அவர். உலகில் கடமைகளை செய்து கொண்டே லட்சியத்தை அடையலாம் என்பதை கண்டவர் அவர். ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை அவர் நன்கு உணர்ந்தவர். தியான அனுபூதியே பெற தகுந்தது என்றும் ஒவ்வொரு உயர் எண்ணமும் அவருக்கும் இறைவனுக்கும் இடையிலான ஒரு பாலமாக திகழ்கிறது என்றும் எண்ணி அவர் பல்வேறு பௌதிக மற்றும் மானசீக தடைகளை உடைத்தெறிகிறார். இறைவனும் ஜீவனும் உண்மை என்னும் உணர்வின் சன்னிதானத்திலேயே ஒன்றுபட முடியும். தெய்வ வெற்றியை காண்பது என்பது அகக்கண்ணுக்கு உரியதொரு அனுபவமாகும். தங்களது அனுபூதி நிலையில் இத்தகைய பல அரிய தெய்வீக பாடல்களை தென்னிந்திய சமய குரவர்கள் பாடியிருக்கின்றனர். இறை பக்தர்களில் தனி சிறப்பு வாய்ந்தவர் மாணிக்க வாசகர். குருந்த மரத்தடியில் சிவபெருமானால் தீட்சை அளிக்கப்பட்டவர். அந்த குருவின் பாதங்களை பணிந்து அவற்றை போற்றி பாராட்டுகின்றார். தன் மகிமையை பாடுபவர்களிடம் கடவுள் பெருங்கருணையை பொழிகிறார் என்பதை உணர்ந்து அவர் கீழ்வருமாறு பாடுகிறார். நம சிவாய வாழ்க, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி, சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி, சிவன் என் சிந்தையுள் உள்ளான் அதனால் அவனது அருளாலே அவனது திருப்பாதங்களை நான் வணங்குகின்றேன். நீராயுருக்கி என் ஆருயிராய் நின்றானே, நீ என்னை நீராக உருக்கிவிட்டாய், என் உயிருக்கு உயிராய் நின்ற இறைவா. இது மணிவாசக பெருமானின் சொந்த அனுபவம். புலியூரில் இந்த பக்தர் தன்னையே சிவபெருமானுடன் இழந்த கீர்த்தி திரு அகவல் பாடுகிறார். இதில் பல்வேறு தருணங்களில் எவ்வாறு இறைவன் தன் முன்னே தோன்றி எப்படி தன்னை ஆட்கொண்டான் என்பதை அவர் விவரிக்கிறார். குதிரையை கொண்டு குடநாதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளையும், நரியை குதிரையாக்கிய தன் நன்மையும், அந்தரனாகி யாண்டு கொண்டரளி இந்திர ஞாழ காட்டிய இயல்பும், குதிரை சேவனாகிய கொள்கையும், ஆங்குது தன்னில் அடையவர்க்காக பாங்காய் மண் சுமந்தருளிய பரிசும். மாணிக்க வாசகர் மன்னனின் கட்டளை கிணங்க குதிரை வாங்க செல்கின்றார். வழியில் குருந்த மரத்தடியில் சிஷ்யர்களுடன் வீற்றிருந்த குருவை காண்கிறார். உடனே தனது வேலையை மறந்து குருவை வணங்கி பணிகிறார். பின்னர் அந்த குரு இறைவனை என்பதை உணர்கிறார். நீ அந்தணன் உருவில் வந்து எனக்கு இன்னொரு உலகத்தை எல்லாம் காட்டி அருளினாய். குதிரை வாங்குவதற்காக தான் கொணர்ந்த பணம் அனைத்தையும் கோயிலுக்காக அவர் செலவிட்டார். குதிரைகள் எப்பொழுது வரும் என்று மன்னன் அவரிடம் கேட்கிறான். அவரோ இறைவனை பிரார்த்திக்கிறார். அவருக்காக இறைவன் குதிரைகளுடன் குதிரை வியாபாரியாக தோன்றுகிறார். அதே இரவில் அந்த குதிரைகள் நரிகளாக மாறிவிடுகின்றன. அரசன் மந்திரியை கைது செய்து அவரை பல வகைகளில் கொடுமைப்படுத்துகிறான். வைகை நதி வெள்ள பெருக்கெடுத்து பாண்டியனின் ராஜ்யத்தை அச்சுறுத்துகிறது. வைகைக்கு கரை கட்டும்படி மன்னனால் மக்கள் ஆணையிடப்படுகிறார்கள். ஒரு வயதான மூதாட்டிக்கு அவள் பங்குக்கு பணி செய்ய எவரும் இல்லை. இறைவனை அவள் அளித்த உதிர்ந்த புட்டுக்காக மண் சுமக்கும் பணியை செய்கிறார். புட்டு எதுவும் வியாபாரம் ஆகவில்லை. இறைவனை அனைத்து புட்டையும் சாப்பிடுகிறார். ஆனால் வேலை எதுவும் செய்யவில்லை. அதை கண்டு கோபமடைந்த பாண்டிய மன்னன் அவரை பெரம்பால் அடிக்கிறான். அந்த வழியை பிரபஞ்சம் முழுவதும் உணர்ந்தது. உலகில் முதல்வன் இறைவன் அவன் என்பதை உணர்த்தியது. தனது மந்திரியின் தெய்வீக தன்மையை அரசன் உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டான். மாணிக்க வாசகரின் தீட்சையை அடுத்து நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் இவை. ஏழையின் பசிப்பினி போல, நோயாளியின் நோய் துயரம் போல இந்த ஒவ்வொரு அனுபவமும் அவருக்கு பிரத்யட்சமாக இருந்தது. திருவண்ட பகுதியில் மேலும் அவர் பாடுகிறார். கண்ணால் யானும் கண்டேன் காண்க, அருணநெறி சுரக்கும் அமுதே காண்க, கருணையின் பெருமை கண்டேன் காண்க, புவனீர் சேவடி தீண்டின காண்க, கருணையை பொழியும் அந்த அமுதத்தை நான் கண்டேன். நான் அவனது கருணையை உணர்ந்தேன். எனக்காக அவன் இத்தரையின் மீது நடந்தான். சொற்பதம் கடந்த தொல்லோன், சொல்லுக்கு அப்பாற்பட்ட முன்னை பழம்பொருள், உள்ள துணர்ச்சியிர் கொள்ளளவும் படான், கண்முதற் புவனார் காட்சியுமில்லான், விண்முதற் பூதம் வெளிப்பட வகுத்தோன், பூவினாற்றம் போன்று உயர்த்தெங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை இன்றென எளி வந்தருளி ஆழி தரும் ஆக்கை ஒழிய செய்த ஒன் பொருள். இறைவன் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் என்பதை உணர்கிறார். புலன்களால் அவரை அறிய முடியாது. ஐம்பூத்தங்களை உண்டாக்கியவர் அவர். பிரபஞ்சமெங்கும் வியாபித்திருப்பவர் அவர். அத்தகைய அப்பரம் பொருள்
இன்று எனக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். மறுபிறவியிலிருந்து என்னை மீட்டிருக்கிறார். முனிவர் இவ்வாறு அனுபவிக்கிறார். பிரம்மா விஷ்ணுவிற்கு கூட பரம்பொருள் எவ்வாறு அப்பாற்பட்டவர் என்பதை அவர் மேலும் விளக்குகிறார். தடக்கையின் நெல்லி கனியென காயினன், உள்ளங்கை நெல்லிக்கனி போல அவன் எனக்கு உண்மை. சொல்லுவதறியேன் வாழி முறையோ தறியேன் நாயேன் தானெனை செய்தது தெரியேன் அவா செத்தேன் அடியேர் கருளி அதை அறியேன் பருகியும் ஆறேன் விழுங்கியும் ஒள்ளகிலேன். இந்த எடுத்துக்காட்டை முனிவரால் ஏற்க முடியவில்லை. உனக்கு வெற்றி உண்டாகுக, நான் இதை எப்படி விளக்குவேன்? உன் செயல் சரியா? எனக்கு நீ என்ன செய்துள்ளாய் என்பது எனக்கு தெரியாது. என் மீது நீ அருளிய அருளை என்னென்பேன்? உள்ளக ததும்ப வாக்கிறந்த முதம் மயிர்கால் தோறும் தேக்கிட செய்தனன். வாக்கினால் விளக்க முடியாததொரு அனுபவத்தை அவர் அடைகிறார். வார்த்தை கடந்த நிலையில் இதயம் பொங்கி வழிகிறது. என் உடலின் ஒவ்வொரு மயிர்கால் வழியாகவும் அமிர்தம் பாய்கிறது. அற்புதமான அமுத தாரைகள் ஏற்பு துணை தோறும் ஏற்றினன். என் எழும்பின் துளைகள் வழியாக அமுதத்தை அவன் பாய வைத்தனன். காட்டாதனவெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனவெல்லாம் கேட்பித்தென்னை மீட்டேயும் பிறவாமற் காத்தாட்கொண்டான். அவன் எனக்கு காட்டாதனவெல்லாம் காட்டினான், கேட்காதனவெல்லாம் அவன் என்னை கேட்க வைத்தான். மறுபிறவி எடுக்காமல் என்னை அவன் காத்தருளினான். அச்சன் தீர்ந்தாட்கொண்டான மூதூரி அகநகவே புகுந்துண்டான் அன்பு கூற. அவனது அருள் என் அச்சத்தை அகற்றி என்னை அவனது அடியனாக்கியது. அருள் அமுதம் என் இதயத்தை கரைத்து விட்டது. தளலது கண்ட மெழுகது போல தொழுது உள்ளம்புருகி அழுது உடல் தம்பி ஆடியும் அலறியும் பாடியும் பறவையும் கொடியூரும் பேதையும் கொண்டது விடாதெனினும் படியே ஆகின விடையாரா அன்பின். பக்தி பெருக்கால் ஏற்பட்ட மாணிக்க வாசகரின் பல அனுபவங்களில் இதுவும் ஒன்று. நெருப்பிலிட்ட மெழுகு போல என் இதயம் உருகிற்று. நான் குதிக்கிறேன், ஆடுகிறேன், பாடுகிறேன். உன்னை நேசித்து உன்னையே சிக்கன பிடித்தேன். உனது கடலணைய அன்பு என்னை மூழ்கடிக்கிறது. எனது மயிர்கால்கள் குத்திட்டு நிற்கின்றன. என்னை பித்தன் என்று உலகம் சொல்லுகிறது. கன்றையின்ற பசுவை போல நான் கத்துகிறேன். என் முன் தோன்றி நீ எனக்கு தீட்சை அளிக்கையில் மற்றொரு தேவனை நான் மனதாலும் நினைத்திலேன். மணிவாசகரின் பக்தி பரவச பாடல்கள் நிறைந்தது ஒரு திருவாசகம். கடவுள் அவர் முன் கண்முன் அனுபவித்த ஒரு பொருள். தொடரும். ஓம்.